அஸ்ஸலாமு அலைக்கும் லவ்லீஸ், வெல்கம் டு ரித்து விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம மினி விலாக்ஸ் போட்டு. ஸோ இந்த நியூ இயரோட ஃபஸ்ட்டு மினி விலாக் இதுவாக தான் இருக்கும். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோவளம் தர்காவுக்கு தான் போயிட்டுருக்கோம். எங்கேயாச்சும் நியூ இயர் ஆரம்பித்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து யோசிச்சு வச்சுட்டே இருந்தோம். ஸோ அதனால் நல்ல ஒரு வைபாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கோவளம் வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து கோவளம் ரீச் ஆகிட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் போனது வந்து ஃப்ரைடே தான் போனோம். ஸோ ஃப்ரைடேன்றதுனால நாங்கள் சீக்கிரமாக தான் கிளம்பணும்னு நினச்சோம். ஆனால் லேட் ஆகிடுச்சு. அதனால் தர்கா வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஜும்மான்றதுனால. ஜும்மா முடிச்சுட்டு இப்போ தர்கா ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அமீனும் வந்து ஜும்மா தொழுவ போயிட்டாங்க. நான் பாப்பா தங்கச்சி ஸோ நாங்களும் வந்து தர்காலேயே வந்து ஜும்மா தொழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போய் தொழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து தர்காவும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ போயிட்டு நல்ல ஒரு ஜியாரத் பண்ணலாம். இந்த வருஷத்தில் எங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும். ஏன்னா நாங்கள் போன இயர் தான் யோசித்து நாங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். இன்ஷால்லா நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த இயரும் எங்களுக்கு நல்லா அமையணும், இன்னமும் நாங்கள் நல்லா வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட வந்து மனசில் இருக்கிறது எல்லாமே நாங்கள் ப்ரே பண்ணிக்கிட்டோம். உங்களுக்காகவும் எங்கள் லவ்லீஸும் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி உங்களுக்காகவும் நான் வந்து நிறைய ப்ரே பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து முடிச்சுட்டு எல்லாமே சாப்பிட போகலாம். அது ரித்துக்கு வேறு மொட்டை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தேன். ரித்து வேறு ஒரே பயம், கூப்பிட்டு போய் மொட்டை அடிச்சிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சும்மா அவளை விளையாட்டு காட்டணும். மொட்டைலாம் ஆல்ரெடி நாங்கள் சின்னதுலேயே அடிச்சிட்டோம். இப்போ மொட்டை அடிக்க முடியாது. அப்புறம் பார்த்தா சாப்பிட்லான்னா அதுக்குள்ளே பர்ச்சேசிங் வரேன். தங்கச்சி ஸ்கார்ஃப்லாம் கேட்டால். ஸோ அதை வாங்கிட்டு பாப்பாவுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்புறம் சாப்பிட போயிட்டோம். நாங்கள் என்ன கொண்டு போனோம் அப்படின்னா சிக்கன் பிரியாணி தான் செஞ்சு கொண்டு போனோம். ஸோ சிக்கன் பிரியாணினா பெருசாக எதுவும் இருக்காதுன்னு சொல்லி அதுவே கொண்டு போயிட்டோம். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு பீச்சுக்கு போய் செம்ம ஆட்டம். அமீனும் ரித்துவும் வந்து சரியான ஆட்டம். தண்ணியில் வானம் நடுங்குறா, ஆனாலுமே வரமாட்றா. சரியான ஆட்டம் போட்டு அப்புறம் நானும் கொஞ்சம் போயிட்டு கால் நினைக்கலான்னு சொல்லி நினச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு தேவையான ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டோம். எங்கள் இயர் ஸ்டார்ட் ஆகும்போது நாங்கள் இந்த மாதிரி எங்கேயாச்சும் போகணுன்னு சொல்லி கோவளம் பிளான் பண்ணோம். அந்த மாதிரி நீங்கள் எங்கே போகணுன்னு பிளான் பண்ணி எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ரிட்டர்ன் வரும்போது காரில் வந்துட்டேன். அமீன் பைக்கில் போயிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மினி விலாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.